செய்தியை பார்க்கிறோம். புத்தக பையை சுமக்க வேண்டிய சிறுவர்களின் கைகளில் அறிவால் போதைப் பொருட்கள் இருப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வாயிலாக தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். மிக முக்கியமாக அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். திருத்தணி அருகே ரயிலில் வடமாநில இளைஞர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக இந்த கண்டனம் பதிவாகி இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை விவரம். ரயில்ல இளைஞர்கள், அதாவது ஒரு 17 வயது இருக்கக்கூடிய சிறுவர்கள் 4 பேர் கையில அறிவாள் இதெல்லாம் வச்சிருந்து சுராஜ் என்கிற வடமாநில இளைஞரை சிறார்கள் அறிவாளால் சரமாரியாக கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டு வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த தாக்குதல் தொடர்புடைய காணொலி காணும் பொழுது நெஞ்சை பதற வைப்பதாகவும், படிக்கும் புத்தகம் இருக்க வேண்டிய கைகளில் பட்டா கட்டி வந்திருப்பது வெட்கக்கேடானது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டை இப்படி ஒரு கொடூர நிலைக்கு திமுக அரசு தள்ளிவிட்டதே என்ற கோபம் தான் மேலோங்குகிறது என்றும், அறிவால் தாங்கிய சிறுவர்கள் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. வெறும் 17 வயது சிறுவர்கள் கையில் போதைப் பொருளும் அறிவாலும் செல்லும் நிலைக்கு யார் பொறுப்பு? இந்த முதல்வர் தானே அப்படின்னு முதல்வரை குற்றம் சாட்டியிருக்கிறார். மாநிலத்தின் எதிர்காலத்தை இப்படி சீர்குலைத்து விட்டு எத்தனை மேடை ஏறி என்னை பெருமை பேசி என்ன பயன் முதல்வர் அவர்களே என்று முதலமைச்சரை டாக் செய்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல கைது செய்யப்பட்டுள்ள சிறுவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கவும், இந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க மூல காரணமாக இருந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை, போதைப் பொருள் புழக்கத்தையும் கட்டுக்குள் கொண்டு வர கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக அரசை கேட்டுக்கொண்டு வலியுறுத்தி இருப்பதாக கூறியிருக்கிறார். அந்த காணொலி நமம் சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்த்தோம். அது கொடூரமாக தாக்கக்கூடிய வகையில் அது இருந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, கண்டனம் தெரிவித்து, அதன் மீது ஈடுபட்டிருந்த சிறுவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தள பக்கத்தின் வாயிலாக அரசையும் முதலமைச்சரையும் வலியுறுத்தி இருக்கிறார். நன்றி சுபாஷ், இது குறித்த விவரங்களுக்காக.